ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் திரட்டுப்பால் தாங்க பண்ண போகிறோம். இது தேங்காய் திரட்டுப்பால் அப்படின்னு சொல்கிறத விட தேங்காய் அல்வானே நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு அல்வா விடையே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை விட இதுக்கு நமக்கு நல்ல ஹெல்தி கூட. அது கூட நம்ம மைதா மாவு இல்லை கோதுமை மாவு அப்படி தாங்க பண்ணுவோம். இது பியூராக நம்ம கோகோனட்டில் மட்டும்தான் பண்ணுறோம். அதனால் நமக்கு நல்ல ஹெல்தி கூட. எப்போயாவது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் நான் என்னெல்லாம் சேர்த்துக்கிறேனோ அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. நமக்கு பாசிப்பருப்புமே நல்ல ஹெல்த்தி தாங்க. பாசிப்பருப்பு தாங்க அந்த திரட்டுப்பாலுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தாங்க. இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் மாடு இருக்குங்க. அங்கெல்லாம் நல்லா மாடு ஈண்டுச்சுன்னா நமக்கு சீம்பால் கிடைக்கும்ல, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது மாதிரி இது இருக்காதுங்க. எல்லோரும் தேங்காய் திரட்டுப்பால் அப்படின்னோடனே நம்ம அந்த பாலுக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கிறோம். அது வேறு இது வேறு. அதோட டேஸ்ட் வேறு, இதோட டேஸ்ட் வேறு, சுத்தமாகவே வேறு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலில், அதாவது அடையார் ஆனந்த பவன் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இதோட டேஸ்ட் நான் குறைச்சி சொல்லலைங்க. ஆனால் அது வேறு டேஸ்ட், இது வேறு டேஸ்ட் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம நல்ல பொன்னிறமாக வறுபடட்டுங்க. அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சுருங்க. அப்படியே பொறுமையாக வறுத்து கொடுங்க. அப்போ தான் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாகவே தேவைப்படும். சப்போஸ் உங்களால் நெய் ஜாஸ்தியாக சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வனஸ்பதி கூட சேர்த்துக்கோங்க, அதாவது டால்டா. இதில் நான் கொஞ்சம் தேங்காயும் ஒரு 4-5 முந்திரி பருப்பும் எடுத்து சேர்த்துருக்கேங்க. இதை நம்ம நல்ல பொறுமையாக வதக்கி விடலாங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. அப்படி அப்போ தான் நமக்கு நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அதனால் இது வதங்குறதுக்கே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நான் நெய் கம்மியாக தாங்க சேர்த்து தாங்க செய்வேன். நான் நிறைய சேர்க்க மாட்டேன். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேங்க. இதில் கரெக்டாக ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது ஒரு அரை முறியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க இப்போயே ஸ்டார்டிங் இதோடய சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 3/4 கப்பு தேங்காய்க்கு 1/2 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட் ரொம்ப திகட்டாமல் கரெக்டான அளவில் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்மளுக்கு கரையட்டுங்க. நம்ம அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கரைச்சி விடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காயை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிடுங்க தேங்காயை. இது நமக்கு நல்லா கரையட்டும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ நமக்கு சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக வெல்லம் தாங்க நம்ம சேர்த்துக்கணும். ஒயிட் சுகர்லாம் சேர்க்க வேண்டாம், வெல்லமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இதில் நம்ம கொட்டிக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். பிகினர்ஸாக கூட இது இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். எனக்கே எப்போயா ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சுன்னா சட்டுன்னு இதை தாங்க நான் செஞ்சு சாப்பிடுவேன். இது இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் கைவிட்டாமல். கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் நல்லா சிம் பண்ணிவிடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகுங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். அது நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக
1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்தளவு கெட்டியானோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயும் அந்த முந்திரி பருப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக பக்கத்தில் இருந்தே பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம தேங்காயும் முந்திரியும் வறுத்தோம்ல, அந்த நெய் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் குறைவான அளவில் தான் நான் செய்கிறேன், அதனால் எனக்கு இந்த 2 டீஸ்பூன் நெய்யே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய டீஸ்பூன் தான், அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதான் நான் சொன்ன மாதிரி, இல்லை கொஞ்சம் டால்டா கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கோங்க, அது பாதி இது பாதி சொல்லி கலந்து சேர்த்துக்கோங்க, அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதே டேஸ்ட் மாறாமல் அப்படியே தாங்க இருக்கும். அப்படியே கைவிடாமல் நம்ம கலந்துகிட்டே இருங்க. அது அப்படியே நல்லா திரண்டு வரணுங்க, அந்தளவுக்கு நமக்கு பொறுமையாக பண்ணுங்கள். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு பொறுமையாக கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு அப்படியே திரண்டு வரும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இப்போ தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் டிசைனரான நைட்டி, பிராண்டடான நைட்டி கலெக்ஷன் இப்போ போட்டுட்ருக்கேங்க. இதுக்கப்புறமே நான் டாப்பு அதெல்லாம் போடுவேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நான் இது நல்ல திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்படி நம்ம ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாங்க. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா இதுக்கு மேலே இன்னும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டுமே அதே மாதிரி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எடுக்கும்போதேவும் ஆகா, டேஸ்ட்டுமே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.